2022ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவை ஒட்டி கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான் ஒன்று நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பங்கேற்ற அந்த மாரத்தான் போட்டியில் பதிவு கட்டணமாக பெறப்பட்ட தொகை 1,22,00,000. இந்த 1,22,00,000 ரூபாயும் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்கின்ற வகையில் NULM என்கின்ற அமைப்பின் மூலம் 2,28,00,000 நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் மீத தொகையும் போட்டு 5,89,00,000 மதிப்பீட்டில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் 2 மருத்துவமனைகளுக்கும், அதாவது எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, அரசு தாய்சேய் நல மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளுக்கும் சேர்த்து இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வருகிற குழந்தைகளின் பெற்றோர் தங்குவதற்கும் உணவருந்துவதற்கும் ஏதுவாக ஒரு தங்குமிடம் ஒன்று அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. 14,262 சதுரடி பரப்பில் 5,89,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படுகிற இந்த பணி இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை 4 தளங்களாக அமையவிருக்கிறது. ஒவ்வொரு தளத்திற்கும் 25 படுக்கைகள் கொண்ட தளங்களாக அமையவிருக்கிறது. ஒரு தளத்திற்கு 25 படுக்கைகள், சமையலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் இது கட்டப்பட்டு வருகிறது. சமையலறை, கழிப்பறை, குளியலறை என்று பல்வேறு வசதிகளுடன் அமையப்படவிருக்கிற இந்த கட்டிடத்தில் தரைத்தளத்தை பொறுத்தவரை 100 பேரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கான உணவருந்தும் கூடமும் கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த கட்டிடம் என்பது இந்த மருத்துவமனைக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஏற்கனவே இந்த 2 மருத்துவமனைகளுக்கும் குழந்தைகளை அனுமதித்துவிட்டு பெற்றோரை பொறுத்தவரை, குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர் எங்கேயாவது சாலைகளில் தான் படுத்துறங்கி தங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்து செல்லுகிற அந்த நிலை என்பது இருந்தது. எனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரால் நடத்தப்பட்ட மாரத்தான், அதிலிருந்து கிடைக்கப்பட்ட பதிவு தொகை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் வழங்கப்பட்டு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட இந்த NULM மற்றும் நமக்கு நாமே ஆகிய திட்டங்களை ஒருங்கிணைத்து இங்கே 5,89,00,000 ரூபாய் செலவில் கட்டிடம் வருவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள், அதாவது 7ஆம் தேதி சென்னையில், குறிப்பாக நம்முடைய கோஷா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய அரசு கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஏற்கனவே 6,17,00,000 ரூபாய் செலவில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது. 7ஆம் தேதி குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் 11 மணிக்கு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் அந்த கட்டிடத்தை அந்த அரசு கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதேபோல் CSR நிதியின் கீழ் இன்ஃபோசிஸ் நிறுவனம் 30 கோடி ரூபாயை மருத்துவ கட்டமைப்புக்காக பல்வேறு மருத்துவ உபகரணங்களை தந்திருக்கிறது. அந்த 30 கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவ உபகரணங்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு 10 கோடி ரூபாய்க்கும், 20 கோடி ரூபாய் அந்த மருத்துவ உபகரணங்கள் கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கும் வழங்கப்படவிருக்கிறது. அதையும் நம்முடைய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் அந்த தொகையும் அந்த 20 கோடி ரூபாய்க்கான அந்த மருத்துவ உபகரணங்களையும் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கவிருக்கிறார்கள். அதேபோல் கடந்த ஆண்டு கலைஞர் பெயரால் நடத்தப்பட்ட மாரத்தான் கின்னஸ் சாதனை படைத்தது. 73,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று முதலில் ஒரு மாரத்தான் உலக சாதனை படைக்கப்பட்டு அது கின்னஸ் சான்றிதழ் பெறப்பட்டது. அந்த மாரத்தானுக்காக கிடைக்கப்பட்ட பதிவு தொகை 3,42,50,00,000 ரூபாய். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் தந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான ஒரு சிறப்பு பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த 3,42,50,00,000 ரூபாய்
கலைஞர் மாரத்தான் சார்பில் தரப்பட்ட அந்த தொகையை இணைத்து 6,85,00,000 ரூபாயை அரசின் நிதி ஒதுக்கீடாக தந்தார்கள். அந்த வகையில் 10,27,50,000 மதிப்பீட்டில் ஒரு புற்றுநோய் சிகிச்சைக்கான ஒரு கட்டிடம் ஒன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கட்டப்படவிருக்கிறது. அதற்கான தொடக்க பணியினை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் 7ஆம் தேதி 11 மணிக்கு செய்யவிருக்கிறார்கள். அதேபோல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் ஒன்று கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் சட்டமன்றத்தில் அன்றைக்கு பேசினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் 36,35 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் பணி ஒன்று தொடங்கப்படவிருக்கிறது. ஆக புற்றுநோய்க்கான கட்டிடம் ஒரு 10,27,00,000 மதிப்பீட்டிலும் புதிய அவசர சிகிச்சைக்கான கட்டிடம் ஒரு 35 கோடியிலுமாக சேர்த்து 46,08,00,000 மதிப்பீட்டில் ராயப்பேட்டையில் 2 புதிய கட்டிடங்கள் தொடங்குவதற்கான அந்த பணிகளை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். வேற இப்போ இந்த இதிலிருந்து உபரி நீர் மேட்டூர் அணைக்கு வருகிற உபரி நீர் என்பது தொடர்ந்து லட்சக்கணக்கான கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு கொண்டிருப்பதால் மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படுகிற தண்ணீரும் எந்த அளவுக்கு பெங்களூர் இதிலிருந்து மைசூரிலிருந்து வருகிறதோ அதே அளவுக்கும் கூட மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்படுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது, மேட்டூர் அணை நிரம்பிய காரணத்தினால். எனவே சேலம், தர்மபுரி, ஈரோடு, தஞ்சாவூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் அந்த காவிரி ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற மக்கள் இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாவதை தடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழக அரசின் வருவாய்த்துறை துரிதகதியில் செயல்பட்டு பல்வேறு இடங்களில் முகாம்களை அமைத்து அதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை அந்த முகாம்களில் தங்க வைத்து உணவளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நேற்றைக்கு முன்தினம் 37 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு அந்த முகாம்களை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்டது. நேற்றைக்கு அங்கே இருக்கிற அந்த குறிப்பிட்ட இந்த 4-5 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்களிடத்தில் இன்னமும் கூடுதலாக எத்தனை முகாம்கள் வேண்டுமோ அதை கூடுதல் படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் காவிரி ஆற்றங்கரை ஓரம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது அந்த வந்த அடுத்த ஓரிரு மணி நேரத்திலேயே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விட்டார்கள். அது அந்த நடந்த உடனே அங்கே இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் மூலமாக காவலர்கள் கண்டறிந்து உடனடியாக கைது செய்து விட்டார்கள்.